அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஆந்திராவோட முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு பதவியேற்ற அதே மேடையில் இந்த தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவரும் வெங்கையா நாயுடு அவர்களும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் முன்னாள் கவர்னர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. உடனே உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிற போல் அவங்களுக்கு உள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவர் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எச்சரித்து கோவத்தோட அவருடைய முகத்தில் கோவம் தெரிஞ்சுது. உள்துறை அமைச்சரோட முகத்தில் கடுமையாக எச்சரிக்கிற காட்சி தான் இன்னைக்கு இணையதளத்தில் செம వైరலாக போயிட்டுருக்கு. మాట గుర్తు చేసుకుంటే మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా. నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు, స్వచ్ఛ భారత్, ఆత్మనిర్భర్, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இச்சாதி பதக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள், சாமானிய தொண்டர்கள் இந்த காட்சியை கொண்டாடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழிசை அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கணும், கூட்டணி வைக்காம போனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை சுட்டி காட்டி மறைமுகமாக கடுமையாக பேசுனதெல்லாம் காண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி சேனலில் போய் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ ரவுடிகள்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுனதெல்லாம் சாமானிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு காயம், அவங்களுடைய மனதில் காயம் ஏற்படுறத உணர முடிஞ்சுது. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை நம்மளால் காண முடிஞ்சுது. ஏன்னா சாமானிய தொண்டர்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்களெல்லாம் எதிர்கொள்ள போகிறாங்க. அப்படியே ஒரு டிவியில் உட்காந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய ரவுடிங்க இருக்காங்க அப்படி இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடலாம். ஆனால் திமுக காரன் என்ன பண்ணுவான், அந்த ஊரில் இருக்கிற திமுக காரன் அங்கே இருக்கிற சாமானிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை பார்த்து கிண்டல் பண்ணுவோம், ஐயோ என்னையா அவங்க கட்சியில் எப்படி அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். அந்த ஒரு இடத்துக்கு சாமானிய தொண்டர்களை தமிழிசை போன்றவர்கள் தள்ளியதோட விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும், தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தமிழிசைக்கு எதிராக மாறி நிற்பதை நம்மளால் உணர முடியுது. நிச்சயமாக இந்த விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிய இந்த விவகாரத்தை மத்திய தலைமை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடந்த கால அவருடைய பேச்சை நம்மளால் உணர முடியும். எண்ம நன்மக்கள் யாத்திரைக்கு அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க வரையில் அண்ணாமலை அவர்களை பற்றி அமித்ஷா அவர்கள் பேசுனது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் மாற்றுவார், அண்ணாமலை அவர்கள் ஊழல்வாதிகளை விடமாட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியில், எல்லா கட்சிகளுக்கும் மத்தியில் அண்ணாமலை அவர்களை உயர்வாக பேசினார் அமித்ஷா. அதனால் அண்ணாமலை அவருடைய உழைப்பு, இங்கே பாரதிய ஜனதா கட்சியோட கட்டமைப்புக்கு அவர் செய்த வேலைகள் எல்லாத்தையும் அவங்க உன்னிச்சு கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களால் தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க தேசிய தலைமை. அதனால தான் அவரை மத்திய அமைச்சர் ஆக்காம அவருக்கு தொடர்ந்து இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2026 வரைக்கும் அடிச்சு ஆடுங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடத்தையும் கொடுத்துருக்காங்க. தேசிய தலைமைக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் தமிழக அரசியல் சூழ்நிலை. இங்கே ஒரு ஹீரோயிசத்தை வச்சு முன்னிறுத்தி ஓட்டு கேட்டால் தான் மக்களுடைய ஓட்டை பெற முடியும். ஒரு தலைவரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டால் தான் ஓட்டு மக்களை கவர முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் தேசிய தலைமைக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடத்தை கொடுத்து அடித்து விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை எதிர்கொண்டா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரும் அப்படிங்கிறது தான் அரசியல் ஆய்வாளர்களோட கருத்தா கூட இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லயே மக்களை கவரக்கூடிய படிச்ச ஒரு நேர்மையான அரசியல்வாதி அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் எல்லாரும் கொண்டாடுற விஷயம். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.